அது படிங்க. 100ஆம் சங்கீதம். பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். சர்வவல்லமை தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். அருமையானவர்களே, பூமியின் குடிகளே கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். கர்த்தர் என்பது நல்ல டிரான்ஸ்லேஷன் கிடையாது. சர்வவல்லமை தேவனை நீ கம்பீரமாய் பாடுங்கள் என்றுதான் அர்த்தம். சர்வ வல்லமையுள்ள தேவனை நீ கம்பீரமாய் பாடு. அவர் ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார், குணமாக்க வல்லவராயிருக்கிறார். அருமையானவர்களே, கம்பீரமாய் பாட வேண்டும். நமக்குள்ளே கம்பீரம் இருக்க வேண்டும். ஏன் பாடணும்? தேவனை ஆராதிக்கிறோம், தேவனை துதிக்கிறோம், தேவனத்தில் அன்பு செலுத்துகிறோம். அங்கே ஒரு கம்பீரம் இருக்குது. அல்லேலூயா. தேவ ஜனங்கள் யார் தேவனை அதிகமாக துதிக்கிறார்களோ, தேவனை யார் அதிகமாய் கீர்த்தனம் பண்ணி பாடுகிறார்களோ, யார் அதிகமாக தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறார்களோ, எப்போது ஆராதித்துக் கொண்டு இருக்கிறவர்களை தேவன் கனப்படுத்துகிறார். அவர்கள் தான் கம்பீரிக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். நமக்குள்ள ஒரு கம்பீரம் இருக்க வேண்டும். நாம் தேவனுடைய ஜனங்கள், அவர் மேய்ச்சலின் ஆடுகளா இருக்கிறோம். நமக்கு தேவனை தெரியும். அவர் சொல்லுகிறார், என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும், என் ஆடு என் முன்னணியை அறிந்து கொள்வோம் என்று சொல்லுகிறார். நாம் தேவ ஜனங்களா இருக்கிறோம். நாம் அவரை துதிக்க ஒரு கம்பீரம் நமக்குள்ள வருகிறது. கண்டிப்பாய் தேவ ஜனங்களாகிய உங்களுக்குள்ளே கம்பீரம் இருக்க வேண்டும். நாம் தேவனை ஆராதிக்கிறேன், கம்பீரம் இருக்க வேண்டும். தேவனை துதிக்கிறேன், கம்பீரம். அவர் காணாதவர் போலதான் இருப்பார். தேற்றவாரனை ஒருவனும் காண முடியாது, ஆனால் அவருடைய கிரியை நமக்குள்ள இருக்கிறது. அல்லேலூயா. தேவனை கம்பீரமாய் பாடி கீர்த்தனம் பண்ணி அவரை ஆராதியுங்கள், அவரை துதித்துக் கொண்டிருங்கள். உனக்குள்ள ஒரு கம்பீரம் வருகிறது. தேவ ஜனங்களுக்குள்ள கம்பீரமாய். அதே நேரத்தில் ஒரு நல்ல விண்ணப்பங்களை வையுங்கள். ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்ய, எங்களை கனப்படுத்துகிறோம். கம்பீரிக்கிறவனை தேவன் கனப்படுத்துவார். தேவனுடைய கனவீனம் பண்ண மாட்டார். அருமையான தேவ ஜனமே, கம்பீரமாய் தேவனை ஆராதித்து தேவனை துதித்து பாடல்களினாலே கம்பீரமாய் அவரை பாடி துதித்து அவர் நன்மைகளை நினைத்து பார்த்து துதித்து அவரை ஆராதியுங்கள். தேவ மகிமை உனக்குள்ள இறங்கும். நீ ஜெயம் பெற்றவனாய் வாழ்வார். அல்லேலூயா. இதுல ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். ரோமர் கேத்தலிக் சர்ச்சில் எவ்வளவு ஜனங்கள் இருக்கிறீர்கள். நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். மூலிகை ஸ்நானம் பெறணும்னா உங்க ஃபாதர் கிட்டே மூலிகை ஸ்நானம் வாங்கிக்கிறீங்க. மார்த்தாள், மரியாள், லாசரு இவர்கள் எல்லாம் 120 பேர் தேவ சமூகத்தில் காத்திருந்து பரிசுத்த தேற்றரவான சத்திய ஆவியானவரை பெற்றுக்கொண்டார்கள். அதுபோல நீங்களும் காத்திருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். பெற்றுக்கொண்டு ஆசி சபையிலே இருங்க. ரோமர் கேத்தலிக் சபையிலே இருங்க. சபையை விட்டு வெளியே வராது. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் அன்னை மரியாள் பெற்றதானே அவருடைய பேர் தேவனுடைய ஆவியை நான் பெற்றுக்கொண்டேன், டங்ஸ் பேசுறேன், அதனால இந்த சபை சரியில்லை, நான் வேற சபைக்கு போறேன் அப்படின்னு வெளியே போகாதீங்க. அங்க அதோட குட்டி சேவல் இருக்கும். அதே சபையில் இருங்கள், கூடி ஜெபம் பண்ணுங்கள். பெருமை வரக்கூடாது. ஃபாதர், நாங்களாம் ஆவி பெற்று அகமகிழ்ந்து கொண்டு இருக்கிறோம், நீங்க ஆவி பெற்றீர்களா அப்படின்னு கேட்காதீங்க. அவருக்கு ஆண்டவர் ஆவியை தந்துட்டார். தேவன் தம்முடைய ஆவியை அவர்களுக்கு கொடுத்ததுனாலதான் அவங்க உங்க மத்தியில ஊழியம் செய்யறாங்க, உங்களால் துன்பங்களை அனுபவிக்கிறாங்க. அதனால ஆசி சபையிலிருந்து ரட்சிக்கப்பட்டவர்கள் நீ ஆசி சபையிலே இருங்க, அங்கெல்லாம் ஓடாதீங்க. ஃபாதரை கனம் பண்ணுங்க, உங்க மேய்ப்பனை கனம் பண்ணுங்க. தேவன் உங்களை கனப்படுத்துவார். கிராஸ் பண்ணாதீங்க, கொஸ்டின் எழுப்பாதீங்க, அவளை பரியாசம் பண்ணாதீங்க. அவன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் விட்டுட்டு தானே வந்திருக்கிறாங்க. நீங்க அவங்களுக்கு கனப்படுத்த வேண்டாமா? அதனால அந்த சபையில இருக்கிறவர்கள் சபையை விட்டு வெளியே வர வேண்டாம். அதே சபையில இருந்து தேவனை துதித்து ஆராதியுங்கள். பெருமை மட்டும் வரக்கூடாது. நாங்கள் முழுக்கு ஸ்நானம் பெற்றுவிட்டோம், நாங்கள் அந்நிய மறி பெற்ற பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோம், நாங்கள் தனித்து இருக்கிறோம், உங்களை விட நாங்க தான் உயர்ந்தவங்கன்னு பேசாத, பேய் பிச்சிருவோம். அவனி பேயா தான் அலைவேன். மோகனி பிச்சாது மாதிரி பொம்பளையில் அலையும், பத்திரக்காளி மாதிரி அழிஞ்சிருவாங்க. அந்த எண்ணங்கள் வரக்கூடாது. தாழ்மையா இருக்கணும், பக்தியா இருக்கணும். ஃபாதருக்கு உதவி, அதாவது ஆராதனையில் கரெக்டா இருக்கணும். அவரை கனப்படுத்துங்க. ஆசி சபையை விட்டு நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டேன், நான் வேற சபைக்கு போறேன்னா வராதிங்க. அதே சபையில நிலைத்து இருக்கும்படி அதையை எச்சரிக்கிறேன். தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். அங்கங்க ஓடாதீங்க, அங்கே நின்று தேவனை ஆராதிங்க. உங்க ஆலயத்தை சுத்தமா வச்சுக்கிறீங்க.
அதுக்குன்னு ஆள்லாம் வருவான்னு பார்க்காதீங்க. எங்கெல்லாம் ஒட்டடை கண்டா சுத்தமாக வைக்கணும். சேர்லாம் பெஞ்ச் எல்லாம் நீங்கள் தான் துடைக்கணும். என்ன ஆவியானவர் தேற்றரவாளன் உங்களை சுத்தம் பண்ணி இருக்கிறாரே, நீங்க இருக்கையில சுத்தம் பண்ணக்கூட ஆலயத்தை சுத்தமா வச்சிருங்க. உட்கார்ந்து கூடி ஜெபம் பண்ணுங்க. ஒரு கூட்டத்துல 6 பேர் இருந்தா போதும், இன்னொரு கூட்டத்துல ஒரு குரூப்ல ஒரு 6 பேர் இருந்தா போதும், இன்னொரு குரூப்ல ஒரு 6 பேர் இருந்தா போதும். கூடி ஜெபம் பண்ணுங்க. 6 பேரா இல்ல 12 பேரா கூடி தேவன் ஆராதிங்க, துதியுங்கள். அந்த சபையை விட்டு மாட்டு வெளியே வராதிங்க. புரியுதுங்களா? தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்லா பணம் சம்பாத்தியம் பண்ணுங்க. தீமை பேசாங்க, தண்ணி அடிக்காதீங்க, சூதாடாதீங்க, பிறோட மனைவி இச்சிக்காதீங்க, பிற புருஷனை இச்சிக்காதீங்க. உண்மையா வாழுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். உங்களை வழிநடத்துக்கு தான் தேவன் ரட்சிப்பை தந்திருக்கிறார். உங்களை வழிநடத்த தான் தேற்றரவாளனை தந்திருக்கிறார். நீங்க தான் சரியா நடந்துக்கணும். சபையை விட்டு தயவு செய்து வெளியே வராதிங்க. அதே ரோமர் கேத்தலிக் சபையிலே இருந்து தேவனை ஆராதித்து அவர்களே மகிழ்ந்து அவர்களே சந்தோஷமா இருங்க. தேவன் உங்களை கனப்படுத்துவார். கம்பீரமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. 2வது சங்கீதத்தை இந்த வசனம் பாருங்க. நீ கனப்படுத்த வேண்டும். 100வது சங்கீதம் 1வது வசனத்துல நீங்க கம்பீரமா இருக்கு, தேவனை துதிக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்டுட்டீங்களா? அன்னை மரியாள் பெற்ற பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தேற்றரவாளனை பெற்றுக்கொண்டீர்களா? அவர் பேர் மறுபேர் தேற்றரவாளன். அவர் பீழ்ந்து இருக்கிற அக்கினிமயமான நாவுகளாக 120 பேருக்குள்ள இருந்தா இவங்க எல்லாம் பெற்றுக்கொண்டாங்க. பேதுரு எல்லாம் பெற்றுக்கொண்டாங்க. அப்படி தேவனை கம்பீரமாய் பாடி தேவனிடத்தில் தேவனை துதித்து அவர் ஆராதனை செய்யணும். அப்பதான் உனக்கு கம்பீரம் இருக்கும். அல்லேலூயா. துதிகளும் மத்தியிலே வாசம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறவர் உனக்குள்ளே வருவார். அவருடைய நாமம் தரிப்பி என்னைக்கு ரட்சிக்கப்படுகிறார் உனக்கு அவருடைய நாமத்தை தரிப்பிக்கிறார். மறுபேரை கொடுக்கிறார். மறுபேரை கொடுக்கிறார். உன் தாய் உனக்கு பெயர் வைத்திருக்கலாம், உன் தகப்பன் உனக்கு பெயர் வைத்திருக்கலாம். அந்த பெயர் அல்ல, தேவனே உனக்கு ஒரு பெயர் கொடுக்கிறார். என்ன பெயர்? தேவ மனுஷி என்கிற பெயரை கொடுக்கிறார். ஆண்களுக்கு தேவ மனிதன் என்கிற பெயரை கொடுக்கிறார். அவருடைய நாமத்தில் எங்கே கூடினாலும் அவர் அந்த இடத்துல நிற்பார். நீ பார்க்க முடியாது, ஆனா அவருடைய பிரசனத்தை உணரலாம். அல்லேலூயா. தேவ தூதர்கள் வருவார்கள், தேவ பிரசனத்தை உணரலாம். அதனாலே ஆசி சபையிலே நின்று தேவனை ஆராதிங்க. அங்கெங்க ஓடாதீங்க, அங்கெங்க ஓடாதீங்க. அங்கே நின்று தேவனை ஆராதிங்க. தேவன் உங்களை கனப்படுத்துவார். அருமையானவர்களே, துதிக்க துதிக்க தான் தேவ மனுஷனுக்குள்ளே ஒரு ராஜாவில் கம்பீரம் வருகிறது. கம்பீரம் எதனால வருகிறது? பல விதங்களில வரலாம். பணம் இருந்தால் ஒரு கம்பீரம் இருக்கலாம், படிப்பு இருந்தால் ஒரு கம்பீரம் இருக்கும், ஜாதியில உயர்ந்தவளா இருந்தா ஒரு கம்பீரம் இருக்கும், வீடு வசதி கார் பங்களா எல்லாம் வைத்திருந்தா ஒரு கம்பீரம் இருக்கும், வியாபாரத்துல வளர்ந்திருந்தா ஒரு கம்பீரம் இருக்கும். புரியுதுங்களா? இப்படி கம்பீரி பார்த்து சமுதாயத்துல ஒரு அரசியல்வாதிகளோட சப்போர்ட் இருந்தா ஒரு கம்பீரம் பார்த்துருக்கீங்களே. லோக்கல் எம்எல்ஏவோட பழக்கம் இருந்தா ஒரு கம்பீரம் நடப்பான் கட்சிக்காரன். நான் அண்ணனை பார்க்கணும், ஐயா ஒரு கம்பீரம். இந்த கம்பீரங்கள் எல்லாம் மாயை. தேவனை துதித்து ஆராதிக்கிறவர்களுக்கு ஒரு கம்பீரம் இருக்கும். அதுதான் தேவனால கொடுக்கப்படுகிறதான கம்பீரம். அந்த கம்பீரத்திலே நாம் நிலைத்திருக்க கடவுள் உதவி செய்வாராக. அடுத்து நன்றா ஜெபியுங்கள், வேதம் வாசியுங்கள், தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து பேசுங்கள், ஒருவருக்கு ஒருவர் ஆசீர்வதியுங்கள், ஒருவருக்கு ஒருவர் கனப்படுத்துங்கள், ஒருவருக்கு ஒருவர் மேன்மைப்படுத்துங்கள், ஒருவருக்கு ஒருவர் உயர்த்துங்கள். அல்லேலூயா. ஒருவருக்கு ஒரு கெடுத்து பேசாதீர்கள். தெய்வ மனுஷிகள் இன்னொரு பெண்ணை பத்தி கெடுத்து பேசக்கூடாது. தெய்வ மனுஷர்கள் இன்னொரு ஆணை பத்தி கெடுத்து பேசக்கூடாது. பாருங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, ஞானசானம் எடுத்துட்டீங்க, ஃபாதர் கிட்டே பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நான் தண்ணீர் முழுக்க பெற்றுக் கொடுங்க. இல்லைன்னா என்கிட்ட வாங்க, நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறேன். எனக்கு அங்கீகாரம் இருக்கு, நான் பொம்பளை பொறி கிடையாது, யாருக்குள்ள பணம் ஏமாற்றி போய் சரி இதில் 5 ரூபா காசு வாங்கினதில்லை. புரியுதுங்களா? அதனால யாரு கிடைக்க நன்மைகளையும் நான் கெடுத்ததில்லை. நீங்க வேதத்தின்படி என் நல்ல ஜீவித்த ஆண்டவர் தந்திருக்கிறார். ஞானசானம் கொடுக்கக்கூடியதான அங்கீகாரத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். விரும்பினால் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆனால் ஆசி சபையை விட்டு வெளியே வரக்கூடாது, அங்கேயே இருக்கணும். கூடி ஜெபம் பண்ணுங்க, ஒரு தெய்வீக கம்பீரம் உங்களுக்குள்ளே இருக்கும். தேவனை ஆராதிங்கள், ஒரு கம்பீரம் உங்களுக்குள்ளே இருக்கும். இது தெய்வீக கம்பீரம். மற்றவர்களுக்காக அழுது புலம்புங்கள், மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள்.
அவர்தான் எளிமையாக சொன்னார், மற்றவனுக்காக ஜெபம் பண்ணினார். அன்பானவர்களே, நீ தேவ ஜனம், தேவ மனுஷர்களா இருக்கிறாய், மற்றவர்களை கனப்படுத்து. அதை சபையை விட்டு வெளியே வராது, அதே சபையில் இருக்கும். அதான் உங்களுக்கு நல்லது. வந்தீங்கன்னா உங்களை ஏமாத்திடுவான். பக்தியை வேஷம் போட்டு கையில் உள்ள பணத்தில் பொருளெல்லாம் ஏமாத்தி சாப்பிட்டு இந்த மாதிரி கேடுகட்ட ஊழியக்காரங்க நிறைய இருக்கிறாங்க. எச்சரிக்கையாக இருக்கும்படி உங்களை எச்சரிக்கிறேன். சபையில் எடுத்திருங்கள். தேவன் உங்களை கைவிட மாட்டார். அல்லேலூயா. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட்.